கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிதாவே, இந்த இருவேளைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் யெகோவா ராஃபா ஊழியத்தின் சார்பாக கேட்டுக்கொண்ட யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதலை சொல்லுகிறேன். இம்மட்டும் கர்த்தர் நன்மையானதை தந்து ஈவை கொடுத்திருக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்துவோம். வார்த்தை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே அவரோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நீர் வைத்து கொண்டு வருகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறப்பா. இந்த நாளும் உடைய வார்த்தை கொண்டு ஜனங்களுக்காக நீர் பேசும். ஆமென். தகப்பனே, நீ கீழாகாமல் மேலாவாய், வாளாகாமல் தலையாவாய் என்று அப்பா உடைய பிள்ளைகளுக்கு நீர் சொல்லுகிறீர். நன்றி செலுத்துகிறப்பா. ஆமென். யாரெல்லாம் வாழ்க்கையில் எழுந்திருக்க முடியாதபடிக்கு போராடி கொண்டிருக்கிறார்களோ, ஆமென் தகப்பனே, ஒரு மேன்மையை காணக்கூடாதபடிக்கு போராடி கொண்டிருக்கிறார்களோ, கடுமையான வேலைகளை செய்தும் அதோட பலனை பார்க்கக்கூடாதபடிக்கு போராடி கொண்டிருக்கிறார்களோ, எவ்வளவு சம்பாதித்தாலும் ஒரு மேன்மையை அடையக்கூடாதபடிக்கு காணப்படுகிற எல்லா விதமான கடன் பிரச்சனைகளால் மேற்கொள்ள முடியாமல் நிற்கிற போராட்டங்கள், மேன்மை அடையாதபடிக்கு காணப்படுகிற தடைகள், ஒரு வாழ்க்கையில பின்தொடர்கிறதான பூர்வீக கட்டுகள், வாழ்க்கையில பின்தொடர்ந்து வருகிறதான மாம்ச கட்டுகள், வாழ்க்கையில பின்தொடர்கிறதான அந்தகாரத்தின் கட்டுகள், மனுஷன் போட்டிருக்கிற கட்டுகள், மந்திரத்தின் வல்லமையினால் போட்டிருக்கிற கட்டுகள் நிமித்தம் ஜனங்கள் இந்த நாளிலே மேன்மையடையாதபடிக்கு கூனி குருவி நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆமென். உடைய வார்த்தையை சுதந்திரத்து கொள்ளக்கூடாதபடிக்கு இன்றும் போராடி கொண்டிருக்கிறார்கள். தகப்பனே, இப்படிப்பட்ட சூழலில் இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில காணப்படுகிற அந்த கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அதை கட்டவிழ்த்து சுபிக்கிறேன். ஆமென். உடைய வார்த்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருக்கும் வாழ்க்கையில காணப்படுகிற அவர்கள் மேன்மை அடையாதபடி காணும் எல்லா கட்டில் இயேசுவின் நாமத்தில் கட்டவிழ்க்கிறப்பா. பூர்வீக கட்டுகள் இயேசுவத்தை கட்டவிழ்த்து சுபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அவள் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.